ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். யோசேப்போட வாழ்க்கையில் நடந்த இதை கவனிச்சிங்களா? ஒரு ஸ்டேஜ்லேயும் அவரோட வாழ்க்கை கீழே போயிட்டே இருக்கு. எவ்வளோ செல்லமாக வளர்ந்த ஒரு பையன் தன்னோட சொந்த சகோதரர்களால் அடிமையாக விற்கப்படுறாரு. அப்புறம் அங்கேயும் போயிட்டு செய்யாத ஒரு குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போறாரு. ஸோ இந்த மாதிரி நிலைமை கீழே போயிட்டே இருக்கு. ஆனால் பைபிளில் பாருங்களேன், தேவன் அவனோட கூட இருந்தார் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ இது ஆக்சுவலி அந்த எஜமானுக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த போர்த்திபாருக்கு தெரிஞ்சிருக்கு, இவன் பார்க்க தான் இப்படி இருக்கான், நம்மளை விட்டு கீழ் நிலைமையில், ஆனால் தேவனே இவன் கூட இருக்காரு அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சதுனால தான் யோசேப்பு அவரோட வீட்டுக்கு சூப்பர்வைசராக வச்சாரு. யோசேப்பு செஞ்ச எல்லாமே வாய்த்தது. யோசேப்பு நிமித்தம் கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதித்தாரு அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் உண்மையுள்ள தேவன் யோசேப்பையும் உயர்த்தினார். ஸோ இன்றைக்கு நம்மளோட நிலைமை கூட ரொம்ப கீழே இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் கர்த்தர் உங்க கூட இருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் விசுவாசிங்க. அப்போ கர்த்தர் உங்களோட இருக்கும்போது நீங்கள் செய்கிறது எல்லாமே வாய்க்கும். ஸோ உங்களை பற்றி இவன் பார்க்க தான் இப்படி இருக்கான், ஆனால் கர்த்தரே இவன் கூட இருக்காரு அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஸோ நீங்கள் மனம் தளராமல் விசுவாசத்தை பற்றி கொண்டு பாவத்துக்கு விலகி ஓடுகிறவர்களாக இருங்க. ஸோ யோசேப்பை உயர்த்தின தேவன் உங்களையும் கண்டிப்பாக உயர்த்திடுவார். யோசேப்புக்குரிய தரிசனத்தை நிறைவேற்றிய தேவன் உங்களுக்கான தரிசனத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஸோ கர்த்தர் என் கூட இருக்காரு அப்படிங்கிற விசுவாசத்தோட பாவத்துக்கு விலகி ஓடுகிறவர்களாக நம்ம இருப்போம். ஆமென்.